8/7/2026 தனலட்சுமி டிஎல் 60க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்கு பார்த்துடலாம். நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-8ன்னு சொல்லியிருந்தோம். சப்போர்ட்டுக்கு 1ஆம் நம்பர் கொடுத்தோம், 1க்கு பவர் 6. சரிங்களா? 6ஆம் நம்பர் பி போர்டில் வந்திருக்கு. பி போர்டில் நம்ம 6ஆம் நம்பர் வச்சுருக்கோம் கரெக்டாக. 0 எங்கே வேணாலும் வரலான்னு தான் சொல்லியிருந்தோம். 0 பார்த்திங்கன்னா சி போர்டும் வந்திருக்குது, ஏ போர்டும் வந்திருக்குது. 6 அப்படியே தான் வச்சுருக்குறாங்க. 0 6 0ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் நம்ம சொன்னதான் 2 7 1 0. 0 வரலன்னா 5 வரும்னு சொல்லியிருந்தேன். 0வே வந்துருச்சு. ஓகேங்களா? 0வே வந்துருச்சு நம்மளுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 0 6 0 பிசிலையும் பாஸு, போர்டில் வந்து 0 6 0 ரெண்டுமே பாஸு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 5 0ன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, 5 0க்கு வந்துட்டு 5 0ன்னு வருமானு தெரியல. ஆனால் டபுள்ஸ் வர்றதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. 5 0 0 டபுள்ஸாகவே வந்துருச்சு. சரிங்களா? 0 6ங்கிறது இதுலேருந்து எடுத்துட்டாங்க. சொன்ன மாதிரி ஓரளவுக்கு இதில் பிசி வந்துருச்சு. 0 கொடுத்துருந்தோம், ஆனால் 6 0ன்னு சொல்லிட்டு இதில் தான் பாக்ஸில் தான் கொடுத்துருந்தோம், இதில் வரல. இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு மேட்சிங்காக வந்திருக்கு. சி போர்டு 0 4 நம்பருக்குள்ளார வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ நாளைக்கு எப்படி வரும், எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? நாளைக்கு கொஞ்சம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்படியாக தான் இருக்குது. ஏன்னா நம்பர்கள் அந்த மாதிரி இருந்தாலும் வந்த வரைக்கும் நம்ம கரெக்டாக வச்சுருக்கிறோம். பார்ப்போம். 2ஆம் நம்பர் போர்டில் கொடுக்கல. சரிங்களா? பி போர்டுக்கு தான் வந்தால் வரணும். பி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு போகலாம் 2ஆம் நம்பர். சரிங்களா? ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு தான் 2ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? ஏ போர்டு அல்லது சி போர்டில் நான் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 நம்பர் வச்சுட்டு இன்னொரு நம்பர்னு சொல்லிட்டு 2ஆம் நம்பர் வச்சுருக்கேன். 8 4 9 2. சரிங்களா? இதுதான் சி போர்டு நம்பரு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 0 சப்போர்ட்டுக்கு 1ஆம் நம்பரு. 0 பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு தான் வரணும் மெயினாக. அப்படி வரலனா 0 வரலனா 2ஆம் நம்பர் ஏ போர்டுக்கும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாம். அது ஒரு கனெக்ஷன். சரிங்களா? அதனால் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எப்படி வேணாலும் மாற்றி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 206ங்கிற ஒரு நம்பர் வரலாம். அதுக்காக தான் நம்ம ஏ போர்டுக்கு வரலான்னு சொல்கிறோம். சரிங்களா? பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. 7 5 6 ஃபுல் பவர். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 0 5 அல்லது 2 பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல வரலாம். சி போர்டு அல்லது ஏ போர்டு. பி போர்டில் 7 1 அல்லது 9 வரலாம். 9 பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கும் வரலாம், பி போர்டுக்கு சி போர்டுக்கு வரலாம். சரிங்களா? சி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு தான் 9 வரும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சியை பற்றி சி போர்டில் 8 4 இருக்குது. ஒருவேளை இந்த 8 வரலன்னா இதுக்கு பவர் 3 கனெக்ட். ஆனால் நம்ம 0 3ங்கிற இந்த நம்பர் ஏபிக்கு வரணும். ஒருவேளை ஏபியில் வைக்கலான்னா ஏசின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏசி அல்லது பிசி அப்படியே வந்துடும் 0 3. சரிங்களா? பார்ப்போம். இல்லை 0 6 தான் எனக்கு பிசியில் வர மாதிரி இருக்குது. சொல்ல முடியாது, எந்த நம்பரையும் தூக்கி பிசியில் வச்சாலும் வைப்பாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு என்ன வருது பார்த்து கரெக்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் 0 3 72 98 78 59 0 6 74 19. சரிங்களா? அதான் 9 8 5 9 8ன்னு வரணும். அல்லனா 9 மேலே போய்ட்டு 5 அப்படி திருப்பி கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்ப்போம் எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரில. கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. நாளைக்கு ஒரு நாளைக்கு எதுவும் உறுதியாக சொல்ல முடியல. இருந்தாலும் போர்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை அப்படியே கொடுத்துடலாம். சரிங்களா? 7 8 4 டபுள்ஸ் வர்றதுக்கு வந்தால் வரலாம். 70 37 70 36 79 78 75 19. இதுதான் நாளைக்கு 4D நம்பரு. 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 519 0 36 724 978 478 598 206 803. அதான் சொன்னல, இந்த 3ஆம் நம்பர் அதுதான் 8 கொடுக்குறதா 3 கொடுக்குறதா 8 வருது. அதனால தான் கொஞ்சம் அப்படி 8 3 சி போடுக்காங்கன்னா 803ங்கிற நம்பர் அப்படியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏற்கனவே சி போர்டில் இருக்க அந்த 8 0ங்கிறத அப்படியே தூக்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 803 கொடுத்துருக்குறோம். பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு, உங்கள் கணிப்பும் என்னுடைய கணிப்பும் கரெக்டாக இருக்கா பாருங்கள், பார்த்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.